ஹலோ எவ்ரிவன். இந்த வருஷம் நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வேகன்சி எவ்வளோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3935 சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. இந்த குரூப் 4 லெவலில் குரூப் 4 செலக்ட் ஆகிற ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து குரூப் சி ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ரீசெண்டாக கூட மே மாதம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வந்தது. தமிழக அரசு பணிகளில் இருந்து இன்று ஒரே நாளில் 8144 பேர் ஓய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. பார்த்தீங்கன்னா 31 மே அன்னைக்கு வந்திருக்கு. அதில் கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்க. குரூப் ஏ பணியிடங்களில் 424 பேரும், பி பணியிடங்களில் 4399 பேரும், சி பணியிடங்களில் 2185 பேரும், குரூப் டி பணிகளில் 1136 பேரும் ஓய்வு பெறுகிறான்னு சொல்லியிருக்காங்க. அதில் இந்த குரூப் 4 லெவலுங்கிறது இந்த குரூப் சி தான். சி பணியிடங்கள் 2185 பேர் ஒரே நாளில் ரிட்டையர்ட் ஆகிருக்காங்க. இப்போ இந்த வேகன்சிலாம் வந்து வர குரூப் 4லேயே ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஆஸ்பிரன்ஸுக்கெலாம் ஒரு கோரிக்கையாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா இப்போ இந்த ஒரே மாதத்தில் மே மாதம் மட்டுமே 2185 பேர் ரிட்டையர்ட் ஆகிருக்காங்க. இந்த குரூப் சி அதாவது குரூப் 4 லெவலில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து ரிட்டையர்ட் ஆகிருக்காங்க. இதெல்லாம் நிறையா இருக்குது. அது இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் விட்டப்போ இது வந்து ஏப்ரல் மாதம் விட்டாங்க 3935. அதுக்கப்புறம் தான் ரிட்டையர்ட் இருக்காங்க. அப்போ இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும், வேகன்சி இன்க்ரீஸ் ஆகணும். இருக்கிற எல்லா வேகன்சியுமே அதாவது குரூப் 4 லெவலில் இருக்கிற எல்லா வேகன்சியுமே ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு கோரிக்கை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிலாம் எப்படி டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் அவங்க கேட்பாங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டு அவங்க கொடுக்குற டேட்டா வச்சு தான் இந்த வேகன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு 500 வேகன்சி 400 வேகன்சி அப்படி இருக்குன்னா எல்லாமே டேரெக்டாக டிஎன்பிசியால் ஃபில் பண்ண மாட்டாங்க. ஒரு 10% அளவுக்கு வந்து ப்ரொமோஷனு, அப்புறம் வந்து இந்த கருணை அடிப்படையில் கம்பாஷனேட்டு இதுக்கெல்லாம் ஒதுக்கிட்டு மீதி தான் வந்துட்டு டிஎன்பிசிட்ட கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறத பார்த்தா கூடமே எப்படியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 10,000 20,000க்கு மேலே தான் வேகன்சி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4லேயே வந்துட்டு முடிஞ்ச அளவு அதிக பேர் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோள். இன்னும் நிறையாவே இருக்குது. இது மே மாதம் மட்டும் ரிட்டையர் ஆனவங்க வந்து 2185 பேர். இன்னும் ஜூன் ஜூலை அதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவங்க அதெல்லாம் கணக்கு போட்டால் கண்டிப்பாக நிறையா இருக்கும். 20,000க்கு மேலே தான் வேகன்சி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபில் பண்ணணும்னு கேட்குறோம். தேங்க்யூ.